ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல நல்லா மொறுமொறுன்னு, கிரிஸ்பியா அரிசி மாவ வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்றது ரொம்பவே ஈஸிங்க. 1/2 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த முறுக்க டேஸ்டியாவும், கிரிஸ்பியாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு முறுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 கிலோ மாவுல வந்து பண்ண போறோம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து கரெக்ட்டா இருக்குங்க. உளுந்த கலர் மாறாம லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தா போதுங்க. ரொம்ப எல்லாம் வறுக்கணுன்றலாம் அவசியம்லாம் இல்ல. இப்ப இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு, நம்ம மிக்ஸர் ஜார்ல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்ப மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்ப முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். முதல்ல அரிசி மாவ குருணை இல்லாம சலிச்சு எடுத்துக்க போறோம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ மாவுல முறுக்கு செய்ய போறோங்க. 1/2 கிலோ மாவு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்ல ஒரு 4 கப் வருங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல அரைச்சது, கடையில வாங்குனது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடையில வாங்குன அரிசி மாவா இருந்தா, நல்ல குவாலிட்டியான அரிசி மாவா பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில அரிசி மாவு வாங்கும்போது, சில டைம் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இருக்குங்க. அதனால நல்ல குவாலிட்டியான பிராண்டட் அரிசி மாவு வாங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாவெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட குருணையே இல்ல. இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச உளுந்து மாவையும் சேர்த்து இதில சலிச்சுக்கலாங்க. 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் உளுந்து மாவு கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப 4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதனால நம்ம 4 ஸ்பூன் உளுந்து மாவு வந்து சேர்த்துக்கிறோம். இப்ப இந்த மாவையும் நல்லா குருணை இல்லாம நல்லா நைஸா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸியில அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டா குருணை வரும். அத நல்லா சலிச்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் வேஸ்ட் தான். இதெல்லாம் எடுத்துடலாம். உளுந்து மாவு சேர்க்காமலே இந்த முறுக்கு சூப்பரா வருங்க. உளுந்து மாவு சேர்க்கும்போது மாவு நல்லா ஸ்டிக்கியா இருக்குங்க. பிழியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் உளுந்து கொஞ்சமா சேர்க்கிறோம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துருக்கேங்க. நீங்க கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமத்தை இப்படி கையில நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முறுக்கோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஜீரகம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த முறுக்குக்கு நம்ம காரம்லாம் எதுவும் சேர்க்கலங்க. காரம் சேர்க்காமலே சூப்பரா இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இன்னும் நல்லா கிரிஸ்பியா வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய உருக்கி சேர்த்துருக்கேங்க. நீங்க வெண்ணெய்க்கு பதிலா எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணீங்கன்னா முறுக்கோட வாசனை சூப்பரா இருக்கும். எது சேர்க்கிறதா இருந்தாலும் நல்லா சூடுபடுத்தி சேர்த்துக்கலாங்க. அப்பதான் முறுக்கு நல்லா கிரிஸ்பியா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் கொஞ்சம் சூடா இருக்கு. அதனால ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாவ ஆற வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கைய வச்சு நல்லா இந்த வெண்ணெய் எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவை இப்படி புடிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி கொழக்கட்டை மாரி புடிக்க வரணும். உதுத்து விட்டா உதிர்ந்துரணும். இந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைறதுக்கு சாதாரண தண்ணி யூஸ் பண்ணாலே போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவ நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஒரேடியா நெறைய ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நெறைய ஊத்திட்டீங்கன்னா, அப்புறம் மாவு ரொம்ப நீர்த்து போயிரும். அப்புறம் முறுக்கு பிழியும்போது முறுக்கு நெறைய எண்ணெய் குடிக்குங்க. அதே மாதிரி மாவ ரொம்ப ஹார்டாவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க. அப்புறம் முறுக்கு பிழியும்போது முறுக்கு உடைஞ்சு உடைஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பக்குவமா, நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க.
பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவை தொட்டிங்கன்னா கையில ஒட்டக்கூடாது. அதே சமயம் விரல் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்ட்டா நல்லா மாவு அப்படியே உள்ள போகணும். இந்த பக்குவத்தில மாவு பிசைஞ்சுக்கலாங்க. மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி இல்லன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா இருக்கிற முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு அச்சுக்குள்ள உள் பக்கமா கொஞ்சமா எண்ணெய தடவிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா வந்து தட்டிட்டு, இந்த முறுக்கு அச்சுக்குள்ள போட்டுக்கலாங்க. முறுக்கு அச்சு ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணுன்றது இல்லங்க. ஸ்டார் ஷேப்ல இருக்கிற அச்சுல கூட முறுக்கு சூப்பராவே வரும். இப்ப நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்க இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா பிளேட்ல பிழிஞ்சு எண்ணெயில போடலாங்க. இல்லைன்னா டைரக்ட்டா அப்படியே எண்ணெயில கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கரண்டில இல்ல பிளேட்ல பிழியிற மாதிரி இருந்துச்சுன்னா, கடைசில அந்த ஓரத்த அந்த மாவோட சேர்த்து விட்டுருங்க. அப்படி சேர்க்காம போட்டீங்கன்னா, நம்ம எண்ணெயில போடும்போது மாவு அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு வந்துரும். இந்த மாதிரி முறுக்கோட எட்ஜ லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்க ஒவ்வொன்னா இதுல போட்டுக்கலாங்க. எண்ணெயில போடும்போது பார்த்து பொறுமையா போடுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, முறுக்கு வெளிப்பக்கம் சீக்கிரம் செவந்துருங்க. உள்பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு, இப்படி நல்லா திருப்பி போட்டு, முறுக்க நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒயிட்டா இருந்தா தாங்க நல்லாருக்கும். அதனால கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாம, நல்லா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும்போதே முறுக்க வெளியில எடுத்துடணும். பாருங்க எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. முறுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல முறுக்கு எடுத்துடலாம். அவ்வளதாங்க. நல்ல கிரிஸ்பியான மொறு மொறுன்னு முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப பாருங்க கையிலயும் இந்த மாதிரி டைரக்ட்டா நீங்க எண்ணெயில பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுல எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த முறுக்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 2 வாரம் வரைக்கும் நல்ல கிரிஸ்பியா அதே மாதிரி மொறு மொறுன்னு இருக்குங்க. செய்றது கூட ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு 1/2 மணி நேரத்திலே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த முறுக்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.